வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு மோசமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் கூட எங்களுக்கு பயமாக இல்லை, இந்த ஸ்டோரியை பார்த்து தான் எங்களுக்கு பயமாச்சு. அவ்வளோ பெரிய ஸ்டோரி வரேன், இது லென்த்தாக போகும், உங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ சொல்லிடுறேன். கைஸ், இந்த இடத்துல வந்து கேஸ் வெடித்து 2 பேர் இறந்துருக்காங்க. இது ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அதான் கிச்சனுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பயே வெடிஞ்சு இறந்து போயிட்டாங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை சாகலை, ஆனால் அது இன்னமும் உயிரோடு தான் இருக்குது அந்த குழந்தை. ஆனால் குழந்தை எங்கே இருக்குது? குழந்தை வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுருக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் நாங்கள் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. மீதி எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த குழந்தையோட பேர் மட்டும் தெரியும். அந்த குழந்தையோட நேம் மட்டும் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேர் கயல்விழி. இங்கே இருக்க 2 அவங்களோட ஆத்மாவில் அந்த பொண்ணோட அம்மா ஒருத்தவங்க, அவங்க இன்னமும் இங்கே தான் சுற்றிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. அதில் வந்து கல்யாணம் அதான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படியே விட மாட்டாங்களே, அதுக்கப்புறம் நடத்தியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த என்ன ரீசனே தெரியாமல் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த மாதிரி கேஸ் வெடித்து செத்தனால தான் அவங்க ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டுருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது தப்பா அப்படின்றனால எல்லாமே அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அதோட தவளைக்கடை பாம்புன்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழித்து இது திருப்பி நடத்தலான்னு வந்திருக்காங்க. யாருமே இதை புக் பண்ணல, சும்மா அப்படியே லாஸ்ட்டாக தான் போயிருக்கு இந்த கல்யாண மண்டபம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்களாம், இதை வந்து அதான் இடிச்சிட்டு வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதோட கல்யாண மண்டபம் ஓனர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அந்த மொத்தமாக இடித்து தள்ளிட்டார், தரமட்டமாக ஆகிட்டு புதுசாக பில்டிங் கட்டும் போது அவர் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி கடைசியில் அவரும் இறந்து போயிருக்காரு. இதால் அவரும் இறந்து போயிருக்காரு. இப்படிப்பட்ட மோசமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த குழந்தைய தேடிட்டு இன்னமும் அவங்க அம்மா இங்கே தான் அழிஞ்சிட்ருக்காங்களாம். இப்போ என்னென்னு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு சின்ன இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது உள்ளே வரத்துக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது காய்ச்சி வேறு அளவு. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா பெருசாக லென்த்தாக போயிட்டே இருக்கும், ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் பாதி எது சொல்லணுமோ அது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிடலாம். பாய். உள்ளே போக போகிறோம். நீங்கள் தான் அந்த சைடு வா, நீங்கள் பார்த்து, நான் நடுவில் நீங்கள் பார்த்து இது பார்த்தா ஜாப்பனீஸ் படத்தில் சுடுகாடு மாதிரி இருக்கு. வாடா, எனக்கே வழி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் தான் ஜாப்பனீஸ் படத்தில் வந்து கைஸ் இந்த எந்த படம் மூங்கில் மரத்தில் சண்டை போடுவாங்க. ஆமாண்டா, நடுவில் ஏறிச்சுடா, உச்சிடா நடுவில் பார்த்துடா. எப்பா கைஸ், இது ஒரு பெரிய ஹாலு. இது எப்படி ஹால்னு எனக்கு தெரியல. ஒரு பிரம்மாண்டமான ஹால். வந்தோடனே கிச்சன் வந்துடும் கைஸ். அந்த இடமே இதுதான். ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே. இதான் சமையல் கைஸ், அந்த இடம் இதுதான்.
அந்த இடம் இதுதாங்க. மொபைல் வேறு சுற்றிட்டு இருக்குல்ல. ஏன் நான் அவன் பக்கத்தில் போய் அப்படி நிற்கிற? சத்தம் கேட்டு தான் நான் சொன்னேன். சல மாதிரி நிற்கிற எடுத்து பின்னாடி கொடுத்துரு. என்ன ரொம்ப அமைதியாக இருக்கு. அதான் என்னன்னு நம்ப முடியல. என்னடா அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஒரு சத்தம் கேட்டு இப்போ தான்டா சொன்னேன். என்னடா ரொம்ப அமைதியாக இருக்குன்ட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக யாராவது இருக்கீங்களா? ரெடியா? ஷான் கேட்குறேன். அப்படிதான் கஷ்டம். இதுக்கும் பயப்படாத. யாராவது இருக்கீங்களா இங்கே? இது பதில் சொல்லுது. ஹலோ. யாராவது இருக்கான நாள். ஆனால் இந்த மாதிரி இடத்துல எவன்டா இருப்பான்? சிலிண்டர் மிஞ்சி செட்டு போனாங்க சொன்னீங்க. எந்த இடம் அது? இங்கே தான். இங்கேயா? சொன்னான்டா. சத்தம் கேட்டது. இப்போ யார் அழுதது? ஹலோ, எங்க முன்னாடி வர முடியுமா? ஏதோ தப்புற மாதிரி இந்த பொண்ணு பேர் கையில் இருக்குதுண்ணா. அது சொன்னால் கோபமா? கரெக்ட். நீங்கள் கயல்வெளியை தேடிட்டு இருக்கீங்களா? சத்தம் வருது. ஆமான்னு அர்த்தமா இருக்கு. இப்படி வந்து நான் எதுக்கு அங்கே போகலாம் போகிறேன். இப்படி வா. ஹலோ. ரொம்ப அமைதியாக கயல்வெளி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கயல்வெளி என்ன வேணும்? நீங்கள் நீங்கள் அவங்கள தேடிட்டு இருக்கீங்களா? ஆமான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. பாபான்னு கேமரா ஓடி போயிடுவோமா? இப்போ தான் நான் ஒன்றுமே நீங்கள் எப்போ நீங்கள் தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனீங்களா கேஸ் வச்சு? உங்கள் பொண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கயல்வெளி உங்களோட பொண்ணா? என்ன வந்தது இப்போ தெரில. இங்கேருந்து இப்போ ஏதோ வந்துதான் மாதிரி இருக்கு. இங்கே நான் தூக்கி மேலே போட்டு போகிறேன். நீ அப்போ மேலே எங்கடா
உன் மேலே என்ன தூக்கி போருன்னு சொன்னேன். டேய் எப்படி வந்துடுது? நீ தட்டி விட்டுலையா? நீ தான் தட்டி விட்டுருங்க. ஏன்டா கேட்டது பதில் சொல்கிறா. பேயாட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. பேயாட்டு முழிச்சுனுங்கிறா. இட்டுரா இப்போ தேவையில்லாமல் நம்ம அது பேச்சு நம்ம பேசலையா? நம்ம பாட்டுல இங்கே இருக்கோம். கட்டையா? என்ன கத்துறா? வெளியே வந்து உள்ள வந்துடுவாங்க. அது சத்தம் அதெல்லாம் பார்த்து உள்ள தான். சி சரி இல்லை. எனக்கு எதுவுமே கேட்கலடா. ஒரு மாதிரி உருமுறை சவுண்டு. உருமுறை சவுண்டா? என்ன எனக்கு எதுவுமே கேட்கலையா? பயங்கரமாக சத்தம் போட்டுது. கையால் வெளியே நம்ம தானே அவங்களுக்கு தெரியுதா? அதாவது அவ்வளோ தெரியுமா? பார்த்துட்ருக்கேன். மேலே போகலாமா? டேய் ஆமாம், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண வரல. சத்தமே வரல. வட நைட் மிஷின் வச்சு பார்த்துட்டே வா. அப்பா, ஆனால் இந்த நாய்ங்களாம் எங்கேருந்தான் கற்றுது தெரில. என்ன சத்தம்? செம்ம சத்தம்டா. தெரியல. இங்கே இங்கே தான் சத்தம் வந்தது. என்னதுன்னு பாடுறாரு. இன்னும் வந்து தெரியலா. கண்ணாடி தான் கண்ணாடியே காணுங்களா? கண்ணாடியா? கண்ணாடி. சரிவா, அதை பார்த்துட்டு இருந்தா நாளைக்கு வரலாம். அப்பா எவ்வளோ பெரிய ஹால்லாம். அண்ணா இங்கே தான் டைனிங், இங்கே தான் சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாத்ரூம். அப்பே சரிவா, ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். சத்தம் வந்துட்டே தான் இப்போ கண்ணாடி தெரிஞ்சுக்க பைத்தியக்காரா. ஏன்டா கத்துற? யாரா? என்னால் இன்னத்துக்கு கேமராவே கீழே போட்டுருக்கோண்ணா. நீ கத்தனை கற்றுக்கு மேலே பாரு, ஜன்னல் ஒர்க்லாம். அப்படியா? என்ன தெரிஞ்சுது? ஏய் என்னடா சொல்லிட்டுருக்க? கழுத்து கிலோடி
ஏய் இங்கே வாடா அரே கிருஷ்ணா அங்கே நிற்காது ப்ரோ போடு யார் உள்ள புரியுது பார்த்துங்களா என் கண்ணிலே பார்த்து உங்க கேமரா பார்த்துங்களா அப்போ பிளாக் ஷேடோ யாரும் நடக்காம கத்துறதுலாம் நாய் கத்துக்கிறாங்க நான் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா போகலாமா இல்லைடா பிடிக்கலையாங்க அதுக்கு நம்ம பண்ணிச்சுன்னா தெருவு கீழே போக வழிகாகி தான் அங்கேயே நிற்கிது போகலாம் 5 நிமிஷம் கழிச்சு போகலாம் அங்கே மணி பார்க்காம வந்துடுவோம் போகலாம்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியும் அம்மா நினைக்கிறேன் அவங்க தான்டா ரே காய்ஸ் ஸ்டார்டிங் வரும்போது என்னாச்சு அந்த சைடை பார்த்துட்டு இருக்காங்கடா யாராவது நீ நடக்காத யார் நடக்கிறா அவ்வளோ தேவைக்கிறா இல்லையா டோர் கிட்ட யாரும் நிற்கிறாங்கடா நான் சொன்னேன்ல நீ பண்ணுறதா எனக்கு பயமா ஏ அங்கே போய் நீ பண்ணுற ரியாக்ஷனும் நீ பண்ணுற இதுவும் அதுதான் எனக்கு பயந்துச்சு சரிவா மேலே கீழே இருந்து தான் சத்தம் வந்து உள்ள யார் இருக்கிறாங்க போகலாம் டேய் நான் 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்குறேன்டா சரிவா உள்ள நைட் மிஷின் வச்சுருந்தா வா எனக்கு ஒரு ஐடியா தோணுது பேய்க்கலாம் நல்லது இருக்குமா இருக்கா தானே ஷேடோ அண்ணா ஷேடோ தானே நீ ஒரு ஐடியா தோணுது லைட்டு வச்சா ஆட்டம் தோணுது இந்த பக்கம் லைட் செட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் சரியா பார்க்கலாம் சத்தம் வந்து தான் இருக்கும் லைட் வச்சா வச்சுனா இந்த பக்கம் இந்த பக்கம் 1 2 3 4 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தியா நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேமராவில் பார்த்தேன் ஆனால் சத்தியமாக அவங்க தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களோட மகளை பிரிஞ்சு இருக்காங்க பார்த்தியா உள்ளே இருக்காங்க கிளியர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவங்களோட மக்கள் நம்ம கரெக்டாக பொண்ணு போது அந்த மாதிரி சத்தம் பண்ணுறதுங்க என்னடா திருடம் போலீஸ் எடுத்துலாம் நிறைய நீ அப்பே இவ்வளோ அண்ணா இருக்காங்க போய் பார்த்துறேன் சொன்னண்ணா இப்போ இதுலேருந்து வரட்டா கீழே கீழே ஏ போவாடடா நீங்க எங்க முன்னாடி வர முடியுமா எங்க முன்னாடி
எப்பே பார்த்து பேசுகிறா அப்பே. ஆ நான் பேசுகிறது தான் ரியாக்ஷன் இந்த டவுட் கிளியர் பண்ணி சொல்லி அண்ணா இருக்காங்களா? டேய் குழந்தைக்கு ஊஞ்சல் போட்டு தலை தருவாங்க, பாட்டு பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாடிட்டு. ஆமாம் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. புதுசாக சொல்கிறீங்க. இதுதான் அலறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உள்ள நாய்ங்க சுற்றுது. வழக்கம் போல தான் எப்பவுமே நாய்கள் இருக்குமே, அது போல தான் இங்கே இருக்கிற நாய்ங்க தான் நமக்கு காட்டி கொடுத்தோம். இவங்க பார்த்து போடலான்னு கிளம்பி கைஸ். நாங்கள் வெளியே வரும்போது போலீஸ் எப்பயோ கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இது கற்றுறது. இதுவே காட்டி கொடுத்துருவாங்க. நைட் மிஷினை கீழே வச்சிடலாமா? நைட் மிஷினை கீழே பாத்தியா? கீழே வச்சா மேலே சத்தம் கேட்குது, மேலே வச்சா கீழே சத்தம் கேட்குது. சரியா? நைட் மிஷினை வச்சுட்டு இருக்கலாம். கீழே வந்தால் மேலே ஆகுதுண்ணா. ஒரு மிஷின் இந்த பெரிய கேமரா வந்தப்போ ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த மாதிரி சொல்லுவோம். நைட் மிஷின் கீழே வச்சுருக்கோம். நைட் மிஷின் கீழே மேலே வச்சுருக்கோம். சரி கைஸ், இப்போ வந்து கேமரா செட் பண்ணி வைக்க போகிறோம். நாங்கள் கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அதில் என்ன கேப்சர் ஆகுதோ அதோட இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப சேஃப்டி இல்லாத தாளாட்டா. மணி 4 கைஸ். டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்கு. விட்டா விடிஞ்சிடும். இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணுறோம் கைஸ். இங்கே கேமரா செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கீழே போய் பார்க்க போகிறோம். கீழே போய் நைட் விஷன் செட் பண்ணலான்னு இருக்கோம். வரா சீக்கிரம் போய் செட் பண்ணலாம். சீக்கிரம் டைம் இல்லை கைஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. மேலே இருக்கும்போது கீழே என்னமோ சத்தம் கேட்டுது. இங்கே வேடா, இது மேலே வேடா நைட் மிஷின். நைட் மிஷின் செட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஆகும். இங்கே வை, இங்கே வை. கைஸ் என்னடா நீயாடா? கைஸ் நைட் விஷன் வைக்க போகிறோம், செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, உங்கள் நைட் மிஷனை வந்து பார்க்குறேன்.
இதுவெல்லாம் கல்யாண மண்டபம்லாம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது இடிச்சிட்டாங்கன்ட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஸ்டோரி நல்லா இருந்தது அங்கே கேட்க. சரி சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலான்னு போயிருந்தோம், எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கயல்வெளி அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு கோவம் வருது. அது ஏக்கமாக கேப்சர் ஆச்சா இல்லையான்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், ஒழுங்காக கேப்சர் ஆச்சா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட்டில் கேமரா செட் பண்ணோம், முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக அங்கே இருக்க நாய்ங்கள்லாம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிச்சு. அங்கே